இப்போ நம்ம கலக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? பக்கா கேமரா படுபக்காவா இருக்கு. என் கூடவே பிறந்தவன் அடிச்சுக்க யாரும் இங்க பாரு, நாங்க ஓப்பனிங்ல மட்டும் தான் காமெடியா தெரியுமோ, ஆனா வேலையில இறங்கிட்டோம்னு வச்சுக்கோ என் பிராட். கவனத்தை மட்டும் செதற விடக்கூடாது. கம்பெனி சிம்பிளை காட்டுவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தீனா. இன்றைக்கி வந்து நம்மளோட R15 வந்து ஹேண்டில் பார் ரைசர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லாங் போகிறவங்க, டூரிங் பண்ணுறவங்க, R15 வச்சுருக்கவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் R15 வாங்கி கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி ஹேண்டில் பார் ரைசர் இன்ஸ்டால் பண்ணி ஹைவேல ஆஃப் ரோட்டில் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இது தாங்க நம்ம வாங்கின ஹேண்டில் பார் ரைசரு மோட்டோ ஜீனியஸ் பிராண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் தான், ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் சைஸ்ன்னு கிடையாது, இதை விட பெரிய சைஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சைஸில் இருக்க ரைசரு அண்ட் 4 inch ரைசர் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருக்குது. அண்ட் இந்த அலாங்கி போல்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த மோட்டோ ஜீனியஸ் பிராண்ட்லேருந்து வாங்கின ஹேண்டில் பார் ரைசர் மாட்டணும் அப்படின்னா இந்த சென்டர் நெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நெட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்ட வேண்டியது இருக்கும். அண்ட் அலாங்கி போல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்ட வேண்டியது இருக்கும். ஸோ 6mm அலாங்கியும் 5mm அலாங்கியும் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம டாப் பிளேட்டோட அலாங்கி போல்ஸை வந்து பார்த்திங்கன்னா 5mm அலாங்கி வச்சு ஸ்லிப் ஆகாமல் கழட்டிக்கலாம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டுங்க. ஸோ குவாலிட்டியான அலாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 22mm வச்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்டர் நெட்டு, டாப் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா கழட்டணும். அப்போ தான் நம்மளால் இந்த ஹேண்டில் பார் ரைசரை வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ நான் அதை எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நம்ம 6mm அலாங்கி வச்சு வந்து பார்த்திங்கன்னா 4 அலாங்கி போல்ட் கழட்டணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2, ரைட் ஹேண்ட் சைடு 2 வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ நான் கழட்டுறேன் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான அலாங்கி யூஸ் பண்ணி தயவு செய்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டுங்க, இல்லைனா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல அலாங்கி யூஸ் பண்ணுறதால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. நம்ம டாப் பிளேட்டோட சென்டர் நெட்டு கழட்டுறதுக்கு முன்னாடி எல்லா அலாங்கியுமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டிட்டிங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அலாங்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கழட்டாமல் விட்டேன். ஸோ அந்த அலாங்கி போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கழட்டிட்டு இருக்கேன். ஸோ அதை கழட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் நெட்டு 22mm ரிங் ஸ்பேனர் போட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிடலாம். இப்போ நம்ம எல்லா அலாங்கி போல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டாப் பிளேட்டில் என்ன நல்லா இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் கழட்டிட்டோம். இப்போ நம்ம சென்டர் நெட்டை வந்து பார்த்திங்கன்னா 22mm ரிங் ஸ்பேனர் வச்சு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டிடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கழட்டுங்க. அப்படி இல்லை நீங்கள் சாக்கெட் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ரிங் ஸ்பேனர் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வாட்டமாக இருக்கிறதால நான் ரிங் ஸ்பேனரே வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா வச்சு கழட்டிட்டேன். சென்டர் நெட்டை லூஸ் பண்ணி கழட்டிட்டு டாப் பிளேட்டை வந்து எடுக்கலான்னு பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா வரலை, ஜாம் ஆகிடுச்சு. உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி இறங்கி ரஸ்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து இதை என்னால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ இப்போ இதை நான் வந்து கேஸ் வெல்டிங் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஹீட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா தட்டி கழட்ட வேண்டியது இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டாப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம கழட்டிட்டோம். ஸோ கேஸ் வெல்டிங் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஹீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கழட்ட வேண்டியதாக மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மொதல் நாள் போயிட்டு WD ஸ்ப்ரேயும் டீசலும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கழட்டணும். ஸோ அதுக்கு டேங்க்கு, சீட்டு, சைடு ஃபேரிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா தடவி நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 22mm ஸ்பேனர் வச்சு ஸோ 2 சஸ்பென்ஷனோட டாப் நெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ லூஸ் பண்ணி கழட்டிட்டு இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைசர் ஃபிட் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பம்பின் பண்ணி உள்ளே வந்து உட்கார வைக்கணும். ஸோ அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சஸ்பென்ஷனோட அதாவது ஃபோர்க்கோட டாப் நெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துடலாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைசர் வந்து உட்கார வைக்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த ரைசர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுதா, இப்படி தான் இன்ஸ்டால் ஆகுதான்றது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து நம்ம கழட்டிட்டோமா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைசர் உட்கார வைக்கணும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் 17, 18 ஸ்பேனர் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிப் ஆகும். அதனால் ட்ரிப்ளையர் யூஸ் பண்ணி சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டுங்க. இல்லை ஏதாவது பக்கத்தில் இருக்க கடைக்கு எடுத்துகிட்டு போய் சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டுங்க. வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இடக்கு முடக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா போய் முடியும். ஸோ இந்த பிளேட்டு அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உட்கார வச்சிடணும், எதுவும் மிஸ்மேட்ச் பண்ணுறக்கூடாது. இப்போ வந்து நம்ம ரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். ஓரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம த்ரெட் ஏற்றணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாட்டிட்டோம், தெரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாட்டிட்டேன், ரைட் ஹேண்ட் சைடு மாட்டலை. ஸோ இப்போ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டாக்குக்கும் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் இருக்க சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர் பெயினோ பாடி பெயினோ வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டலாம். அதுக்கப்புறம் நான் கையில் வச்சுருக்க கிளிப்பு அதை மட்டும் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ தான் ஹேண்டில் பாரோட அதை ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அது வந்து. ஸோ இப்போ வந்து இந்த நம்ம சென்டர் நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் பேக் பண்ணி மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வராத அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்களும் R15 CBRலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா
எவ்ரி ஒரு 10,000-20,000 கிலோமீட்டருக்கு இல்லை வண்டி மழையில் நனைஞ்சுது அப்படின்னா இந்த டாப் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி டீசல் அடிங்க அப்படின்னா க்ரீஸ் பேக் பண்ணி மாட்டுங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபு. இல்லைனா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக போயிடும். வேலையெல்லாம் வந்து ஃபைனலாக முடிச்சிட்டக்கப்புறம் சென்டர் நெட் போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பம்பின் பண்ணி கரெக்டாக அலைனாக இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கிளிப்பு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குறை வைக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டிங் வந்து கரெக்டாக உட்காரணுன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மாட்டாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டணும். ஃபஸ்ட் டைம் நானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் அலைன் பண்ணி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றினேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மாற்றும் போது தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே ஹீட் பண்ணி அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் அலாங்கி போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ டைட் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைட் வைங்க. ஏன்னா இது வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம் ஹேண்டில் பார்ன்றது. அதனால் அலாங்கி டைட் வைக்கும் போது போதுமான டார்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வைக்கணும். நம்ம வண்டிக்கு ஹேண்டில் பார் ரைசர் மாட்டிட்டுக்கப்புறம் இப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டுனா இருக்கும். ஸோ லுக்கில் ஏதாவது பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து வண்டியோட லுக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மிரர்ஸ் வந்து இப்போதைக்கு கழட்டி வச்சுருக்கேன், வேறு மிரர்ஸ் போடலான்ட்டு. ஸோ யாரும் திட்டாதீங்க. இப்போ நம்ம ஹேண்டில் பார் ரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஓட்டுற மாதிரி இருக்கும் குனிஞ்சுக்குன்னு. அப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா அதுன்ட்டு. சரி ஹேண்டில் பார் ரைசர் போட்டு நம்ம வந்து வண்டியை ஓட்டலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுக்காமல் இருந்தேன். இப்போ ஹேண்டில் பார் ரைசர் போட்டக்கப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் R15 செட் ஆகிடும். பட் ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஷோல்டர் பெயின்லாம் வரும். ஃபஸ்ட்லாம் இந்த வண்டி ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஓட்டுவேன். ஆனால் இப்போ அசால்ட்டாக ஒரு 500-600 கிலோமீட்டர் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஏன்னா நம்ம குனிய தேவையில்ல, வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. அதனால் இப்போ நான் உங்களுக்கு திருப்பி கூட காட்டுறேன் பாருங்களேன், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும். ஆனால் என்ன, நீங்கள் என்ன தான் கரெக்டாக ஃபிட் பண்ணாலும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டும் 2 சைடு. அதுக்கு என்ன பண்ணணும்னா V2 வாஷர் இருக்குது பார்த்தீங்களா, R15 வெர்ஷன் 2, அதோட வாஷர் வாங்கி இங்கே 2 வாஷர் இங்கே 2 வாஷர் வச்சு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு நான் இந்த வண்டி அவ்வளோ ஓட்டுறதில்ல. சரி அதிகமாக சிட்டியில் ஓட்டினா இருந்தால் பரவாயில்ல, நம்ம திருப்பி இது பண்ணும்போது இங்கே கொஞ்சம் இடிக்கும். அதனால் சரி நம்ம எதுக்கு இது வேறு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு சொல்லி விட்டுட்டேன். இது போடுறதால லுக்கு பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருப்பேன் ஏதாவது லுக்கு பாதிக்குதா இல்லையான்ட்டு சொல்லிட்டு. லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பாதிக்கல. அண்ட் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வந்து கண்டே பிடிச்சிட முடியாது இங்கே ரைசர் ஃபிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது R15 ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த R15 ஓட்டினா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து தான். ஆனால் இதே ப்ரைஸ் வந்து எப்போதுமே இருக்காது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், V3 வச்சுருக்கீங்களா V4 வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு. பட் V4க்கு வந்து நம்ம காமிச்சிட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஒரு திருப்பு காமிக்கிறோம் பாருங்களேன். அப்படியே திருப்பிட்டு ஒரு இழுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஸோ திருப்பும் போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இடிக்கிறது அது ஒன்று மட்டும்தான் ப்ராப்ளமு. அதே மாதிரி ஸ்பீடு ஓட்டினா இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஹேண்டில் பார் ரைசரில் ஏதாவது ஸ்டெபிலிட்டி இஷ்யூ இருக்கான்ட்டு கேட்பீங்க. உங்களுக்காக டெஸ்ட்டே பண்ணி காமிச்சிடுறேன். எதிர்காற்று வந்தால் சொல்லுங்கள், ஏன்னா புது மைக் வாங்கி போட்டிருக்கேன்னா அதனால் எப்படின்ட்டு தெரில. ஆப்போசிட்டே வருது. வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டெபிலிட்டிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும்லாம் வராது நம்ம ஹேண்டில் பார் ரைசர் ஃபிட் பண்ணுறதால. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆஃப் ரோட் சீரிஸும் கொஞ்சம் ஓட்டி காமிக்கிறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆஃப் ரோடும் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்கலாம்ல, இது போட்டதால் ஏதாவது அதில் பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எப்படி மெனுவர் பண்ண முடியுது, ஈஸியாக இருக்கா ஓட்டுறதுக்குன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு அங்கேயும் வந்து நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் இதை போட்டு நீங்கள் ஆஃப் ரோட்டில் ஓட்ட சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் ரோடுக்கே வந்துட்டேன். அங்கே மயில் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இருங்க இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது தாங்கள் தான், பார்த்துக்கோங்க. ஹேண்டில் பார் ரைசர் போட்டதால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ஹைவேலையும் ஓட்டலாம், அந்த மாதிரி ஆஃப் ரோட்லேயும் ஓட்டலாம். எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது ஸ்டாக்லேருந்து. என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வராது, வண்டி ஓட்டுறதுக்கு CBR மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த ஹேண்டில் பார் ரைசரில் நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்து. ஆனால் என்ன கொஞ்சம் துருப்பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது. அது இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணுங்கள். மழை தண்ணிங்க பட்டு அப்படியே துரு வந்து ஃபார்மேஷன் ஆகுது ஒரு மாதிரி ரஸ்ட்டு, அது மட்டும்தான்.
மற்றபடி பொருள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த கிளிப்பில் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் இஷ்யூ இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல R15 ஓட்டலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட்டலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி ஓகே, இன்ட்ரோ எடுத்துகிட்டு போயிடலாமா? ஆக்சுவலாக கண்டே பிடிக்க முடியாது உங்களால் ஹேண்டில் பார் ரைசர் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. வண்டி ஓட்டும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் டாப்லேருந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், சைட்லேருந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், பேக்லேருந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. வண்டி கிடையாது, ஜிக்ஸர் தானே நம்மளுது, அதில் தானே நம்ம எல்லாமே பண்ணுவோம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதுவும் நம்ம வண்டி தான். புதுசாக உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம வண்டின்னு சொல்லிட்டு. இனிமேல் இதுலேருந்து வீடியோஸ் வரும்.